அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, நறுமண தைலம் பூசுதல். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மார்க்கும் மத்தேயும் குறிப்பிடும் பெண் ஒருவர் இயேசுவின் தலையில் நறுமண தைலம் பூசுகிறார். ஆனால் லூக்காவில் வரும் பாவியான பெண்ணும் யோவானில் வரும் மரியாவும் இயேசுவின் காலடிகளை பூசுகிறார்கள். பொதுவாக பெரிய மனிதர்களின் தலையில்தான் எண்ணெய் பூசுவது யூத வழக்கம். ஒருவரின் காலடியில் எண்ணெய் பூசு நிகழ்வு முன்பு குறிப்பிட்டபடி சற்று வினோதமாய் தெரிகிறது. இது யோவானுக்கும் தெரியாமலில்லை. எனினும் வேண்டுமென்றே மரியா இயேசுவின் பாதங்களில் நறுமண தைலம் பூசியதாக குறிப்பிடுகிறார். அதற்கு காரணம் உண்டு. உயிருள்ள மனிதர் மேல் எண்ணெய் பூசும்போதுதான் தலையில் அல்லது முகத்தில் பூசுவர். இறந்தவருக்கோ உடல் முழுவதையும் பாதங்களையும் வாசனை பொருட்களால் பூசுவர். இவ்வாறு இங்கு இயேசுவின் காலடிகளில் மரியா தைலம் பூசியதாக குறிப்பிட்டு அதன் வழியாக இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட போகிறார் என்பதை முன் குறிக்கிறார் யோவான். லாசருக்கு உயிர் கொடுத்த இயேசு விரைவில் தம் உயிரை இழக்கப் போகிறார் என்பதை மரியா தம் செயலால் குறிப்பிடுகிறார். எனவேதான் இயேசுவும் மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்கிறார். இவ்வாறு இயேசு இறந்து அடக்கம் செய்யப்படும் வாரத்தின் தொடக்கத்திலேயே அவரது சாவை யோவான் அடையாள முறையில் குறித்து காட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, புனித வாரத்தின் திங்களாகிய இன்று பாஸ்கா விழாவுக்கு 6 நாளுக்கு முன்பு, அதாவது இன்று, இயேசுவின் வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை யோவான் மிக அருமையாக சித்தரித்து காட்டுகிறார். பெத்தானியாவில் உள்ள லாசர் வீட்டுக்கு சென்ற இயேசுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. லாசரின் சகோதரி மரியா லாமிச்சை எனும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தம் கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசு மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும் என்றார். இயேசுவின் வாழ்வில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளுமே நேரடியாக அல்லது மறைமுகமாக அவரை இறப்பு உயிர்ப்பு என்னும் இறுதி நிகழ்வுகளை நோக்கியே அமைந்திருந்தன. அதிலும் இந்த நிகழ்வை இயேசு அவ்வாறே பார்க்கின்றார். இந்த நிகழ்வு நமக்கு தரும் பாடங்களை பார்ப்போம். 1. மரியா விலையுயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் காலடியில் பூசினார். அன்பு விலையை பார்ப்பதில்லை. இறைவன் அன்பு, இயேசுவின் அன்பு விலை மதிப்பற்றது. நாம் விலை மதிப்பற்ற அன்பை இயேசுக்கு கொடுக்கிறோமா அல்லது இறைவனுக்குரியவற்றில் கணக்கு பார்க்கிறோமா? 2. மரியா கலப்பற்ற நறுமண தைலத்தை பூசினார். அவர் அன்பு கலப்பற்றதாக பிளவுபடாததாக இருந்து ஒருவர் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஆனால் மரியா தமது முழு அன்பை இயேசுக்கே அளித்தார். இறைவன் மீது நாம் கொண்டுள்ள அன்பு கலப்பற்றதாக பிளவுபடாததாக இருக்கிறதா அல்லது உலக பொருட்களோடு இறைவனை அன்பு செய்கிறோமா? 3. தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. விளக்கின் ஒளியை மறைக்க முடியாது, அது தன் ஒளியை எங்கு பரப்புறது. அதுபோலவே உண்மையான அன்பு நறுமணம் போல எங்கும் பரவும் சான்றாய் விளங்கும் நமது இறையன்பு எங்கும் கமழ்கிறதா அல்லது இருக்கிறதா இல்லையா என தேடி பார்க்க வேண்டுமா? 4. இயேசு அடக்க நாளை முன்னிட்டு மரியா இதை செய்ததாக இயேசு கூறினார். நமக்காக இறந்த இயேசு இறப்புக்கு தன்னையே பலியாக தந்த அவரது அன்புக்கு ஈடாக நாம் எதை கொடுக்க இருக்கிறோம்? நமக்காக இறந்து உயிர்த்த அவருக்காக நாம் வாழ்கிறோமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எனது இதயத்தில்
முதன்மையாக எதை கருதுகின்றேன்? நான் பிறரன்பு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? ஏழைகள் பேரில் ஏமாற்றுகின்ற செயல் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது இதயத்தில் முதன்மையாக உமக்கு இடம் கொடுக்கவும், பிறரன்பு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும், ஏழைகளின் பேரில் ஏமாற்றம் செய்யாமல் உண்மையாக வாழவும் வரம் தாரும். ஆமீன்.